வணக்கம் கோ டெம்பிள் வியூவர்ஸ். இன்றைக்கி நாம் இருக்கிறது திருநீர்மலை அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோயில். இங்கே ரொம்ப விசேஷமான திவ்ய தேசம் சென்னைக்கு அருகிலே இருக்கிற ஒரு திவ்ய தேசம். இன்றைக்கி இங்கே ஒரு பிரம்மோற்சவம் உற்சவம் நடக்குது. அது என்னென்னா, கீழே இருக்கிற நீர்வண்ண பெருமாள் திருக்கோயிலில் 10 நாள் பங்குனி பிரம்மோற்சவம் நடக்குது. அந்த பிரம்மோற்சவ காட்சிகளையும் இன்றைக்கி கருட சேவை, அந்த கருட சேவை காட்சிகளையும் நம்ம பார்க்க போகிறோம். பெருமாளுக்கு நடக்கிற திருமஞ்சனத்தையும் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். திருமங்கையாழ்வாராலையும் பூதத்தாழ்வாராலையும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திவ்ய தேசத்திற்கு திருநீர்மலை என்று பெயர். பல்லாவரத்திற்கு அருகாமையிலே 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திவ்ய தேசம். 108 திவ்ய தேசங்களிலே 61வது க்ஷேத்திரமாகும். இங்கு திருமங்கையாழ்வார் பெருமாளை மங்களாசாசனம் செய்ய வரும்பொழுது இந்த மலையை சுற்றி நீராள் சூழ்ந்தபடியாய் இருந்ததாலே திருமங்கையாழ்வார் எதிரே ஒரு குன்றில் அமர்ந்து ஸ்ரீ ரங்கநாதன் நீர்வண்ணன் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு 6 மாத காலம் ஜலம் வடிகிற வரைக்கும் காத்திருந்து பெருமான மங்களாசாசனமானது ஐதீகம். 6 மாதம் காத்திருந்தபடியாலே இந்த க்ஷேத்திரத்திலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு 4 திருக்கோலங்களிலே சேவை சாதிக்கிறார். நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். நின்றான் எம்பெருமான் நீர்வண்ணன் நின்ற திருக்கோலத்திலே கீழே எழுந்தருளியுள்ளார். மலையிலே கிழக்கு திருமுக மண்டலமாக இருந்தான் சாந்த நரசிம்மரும், கிடந்தான் ரங்கநாத பெருமாளும், நடந்தான் உலகளந்த பெருமாளும் எழுந்தருளியுள்ளார். மலை மேலே 3 பெருமாளும், கீழே ஒரு பெருமாள் இருக்கு. இந்த 4 பெருமாளையும் சேவிச்சாக்கா 4 திவ்ய தேசங்களை சேவிச்ச பலன் கிடைக்கிறதா ஆழ்வார் மங்களாசாசனம். பயின்றதரங்கம் திருக்கோட்டி பண்ணாள், பயின்றதும் வேங்கடமே பண்ணாள், பயின்றது அணிதிகளும் சோலை அணிநீர் மலையே மணிதிகளும் வந்தடைக்கை மாலு பூதத்தாழ்வார் மங்களாசாசனம். இந்த நீர்வண்ணனை சேவிச்சா திருவேங்கடபடியான சேவிச்ச பலன் கிடைக்கிறது. ரங்கநாதனை சேவிச்சா ஸ்ரீரங்கம் சேவிச்ச பலனும், நரசிம்மனை சேவிச்சா திருவாரின்ற க்ஷேத்திரம் சேவிச்ச பலனும், உலகளந்த பெருமானை சேவிச்சாக்க திருக்கோவிலூர் சேவிச்ச பலன். 4 திவ்ய தேசங்கள் இந்த ஒரே ஊரில் இருக்கிறதா ஐதீகம். பிரார்த்தனை ஸ்தலம். பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி உற்சவங்கள், சித்திர மாசத்தில் பிரம்மோற்சவங்கள்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. இந்த பெருமான் ஸ்ரீ ரங்கநாதன் உற்சவர் நீர்வண்ணன் தான் இந்த பெருமாளுடைய ஸ்தல பெருமாளாக இருந்தாலும் பெரிய பெருமாள்றதுனால நித்திய நைமித்திய உற்சவங்கள், வருஷாந்திர உற்சவங்கள் எல்லாமே இந்த ரங்கநாதன் உற்சவருக்கு தான் நடக்கும். அதனால் மலையிலேருந்து உற்சவர் எப்பவுமே கீழே இந்த கண்ணாடிகள்லாம் எழுந்துள்ளி இருப்பார். பங்குனி உத்திரத்துக்கும் பிரம்மோற்சவ காலங்களில் மட்டும் மலைக்கு எழுந்துள்ளார். நித்திய நைமித்திய உற்சவங்கள் பூர்த்தியாக ரங்கநாதனுக்கு எல்லாரும் ஒரு முறை இந்த திவ்ய தேசம் திருநீர்மலை ரங்கநாதன் பெருமான் எல்லாம் சேவித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்றுமாறு பிரார்த்திக்கிறோம். திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் பண்ண தாயாருக்கு அனிமா மலர் மங்கைன்னு திருநாமம். கஜலட்சுமி சுரூபமாக சேவை செய்கிறார். திருமங்கையாழ்வார் முதல்ல இந்த க்ஷேத்திரத்தில் அனிமா மலர் மங்கை தாயார் ஸ்தல தாயாரை மங்களாசாசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தார்க்கிடம் மாமலையாவது நீர்மலையேன்னு பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுறார். திருமங்கையாழ்வார் ஊருடைய ஸ்தல தாயார். மாசி உத்திரம் தாயாருடைய திருநட்சத்திரம்.
அன்றாயர் குலக்குடியோடு அணிமாமலர் மங்கையுடன் அன்பளவே அவுரற்கு என்றாரும் இரக்கமில்லாதவனுக்கு உரையிவிடமாவது இரும்பொழில் சூழ் நன்றாய புலந்தரையோர் திருவாலிக் குடந்தை தடம் திகழ் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலைய